சண்டைக்குழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாமாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வெற்றி விக்ரமை தேடி போயிருப்பாரு. விக்ரம் அந்த பாம்பு பிளாஸ்டில் இறந்துருக்க மாட்டார். யாரோ ஒருத்தவங்க விக்ரமை காப்பாற்றி அவருக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி மகா விக்ரம் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. விக்ரம் சுயநினைவே இல்லாமல் அங்கே இருந்திருப்பார். ஒரு டாக்டர் தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே மகா போயிட்டு விக்ரம் கிட்ட ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாங்க. விக்ரம், கண்ணை திறந்து பாருங்க, ஏன் நீங்கள் இப்படிலாம் இருக்கீங்க, கண்ணை திறந்து பாருங்கள், உங்கள் மகா வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழறாங்க. என்னை விட்டு நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு எதுவும் ஆகாது, கண்ணை திறந்து பாருங்கள் அப்படின்னு எமோஷ்னலாக பேசும்போது வெற்றி அந்த டாக்டரை தனியாக வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. உள்ள மகா வெற்றி கிட்ட விக்ரம் கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. வெளியில் வெற்றி அந்த டாக்டர்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், நீங்கள் இல்லைன்னா விக்ரம் சாரை காப்பாற்றிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நந்தினியோட ஆளுங்க எல்லாரும் வெற்றி தலைமையிலே கட்டையால் வச்சு அடிக்கிறாங்க. அந்த டாக்டரையும் போட்டு அடிக்கிறாங்க. விக்ரமும் மகாவும் உள்ளே இருப்பாங்க. அந்த இடத்துல சுற்றி பெட்ரோலை ஊற்றிட்டு அங்கே கொளுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அங்கே வராங்க. நந்தினி ஒரு கட்டையில் நெருப்பை வச்சுக்கிட்டு அதை கொளுத்தி விடணும் அப்படின்னு கையில் வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போது கரெக்டாக விக்ரமுக்கு சுயநினைவு விக்ரமும் மகாவும் அந்த ரூமை விட்டு வெளியில் வராங்க. அப்படியே விக்ரம் நந்தினி கையில் கட்டையை வச்சுக்கிட்டு நெருப்போடு நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நேராக நந்தினி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. விக்ரமை பார்த்ததுமே வெளியில் வந்ததுக்கப்புறமா உடனே நந்தினி நடிக்கிறாங்க. வெற்றியை கை காமிச்சு அங்கே போலீஸ் எல்லாம் வந்துட்டுருப்பாங்க. போலீஸ் வந்ததுமே நந்தினி நடிக்கிறாங்க. இவன் தான் விக்ரமை கொல்ல பார்த்தான், இவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நந்தினி உடனே விக்ரம் சொல்கிறாங்க, அதான் சொல்கிறாங்கல்ல அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுமே அந்த போலீஸ் எல்லாரும் சேர்ந்து நந்தினியை நந்தினி கையில் விலங்க மாட்டுறாங்க. நந்தினிக்கு ஒன்றுமே புரியல. அப்போது விக்ரம் நீங்கள் பணத்துக்காக ஆசைப்பட்டு என்னோட அம்மாவையும் என் மகாவையும் கொல்லணும்னு தானே முயற்சி பண்ணீங்க, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அதை கேட்டு நந்தினி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நான் இப்போவும் உங்களை என்னோட அம்மாவாக தான் நினைக்கிறேன், ஒழுங்காக இனிமேலாவது திருந்தி வாழற வழியை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நந்தினியை அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.